நீங்கள் என்னதான் சம்பாதிச்சாலும் உன்னை வீடு புகுந்து கொள்ளையடிப்பான். அன்னைக்கு இந்த குறிஞ்சின மக்கள் முன்னேற்ற தான் வந்து நிற்கும். அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ இந்த சமூகத்தை விட்டு ஒதுங்கி நிற்கலாம், சமூகத்தை விட்டு மறைச்சு நிற்கலாம். ஆனால் உன் சாதி பேரை சொல்லி யாராவது உன்னை வெட்டுவான். அன்னைக்கு இந்த குறிஞ்சின மக்கள் முன்னேற்ற தான் உனக்கு பின்னாடி நிற்கும். அதை நீ புரிஞ்சுக்கணும். புரியல உனக்கு? ஒன்று புரிஞ்சுக்க, நீங்கள் எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு இளைஞனை காவலர்கள் கைது செய்கிறார்கள். செய்து கொண்டு அவர்களை லாக்கப்பில் கொண்டு அடைக்கிறார்கள். அவன் சொல்கிறான், அந்த ஏழை எளிய பையன் சொல்கிறான், மிக மன வலிமையோடு சொல்கிறான், ஐயா நான் அப்படிப்பட்ட மனிதன் அல்ல, நான் தமிழ் சமூகம், நான் மலைக்குள்ள சமூகம், நாங்கள் ஒருவேளை சோறு சாப்பிட்டாலும் உழைத்து சாப்பிடுவோம், திருட்டு தொழில் பண்ண மாட்டோம் சொல்லுவான். அவனை இப்படியே முறைப்பது, கேட்க கேள்வி இல்லைல்ல, ஏய் நீனா உனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லுவது. அப்போ என்ன பண்றான், அவன் சொல்றதை ஏத்துக்கவே இல்லை அந்த அரசு அதிகாரி. அவன் கண் முன்னே பல்வேறு பொய் வழக்குகள் அங்கே போட தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்கே ஒரு அரசு அதிகாரி, அரசியல்வாதிகள் அங்கே வருகிறார்கள். அங்கே வந்து நான் சொல்வது தவறாக கூட இருக்கலாம். அங்கே அரசு அதிகாரி வந்து இல்லை அரசியல்வாதிகள் வந்து அந்த பையனுக்காக, அந்த பையன் நல்ல மனிதன், நீங்கள் விட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் விடுவிக்கப்படுகின்றான். இதை ஏன் நான் சொல்றேன்னா, அவன் குற்றமே செய்திருந்தாலும் அரசியல்வாதியாக, அதிகாரியாக, அதிகாரத்தன்மத்தோடு ஒரு மக்கள் ஒற்றுமையோடு அங்கே செல்லும் பொழுது காவலர்கள் சொல்லுவதை கேட்கிறார்கள். அப்ப என்ன பண்ணும், நமக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும், அரசியல் அதிகாரம் வேணும், நமக்குன்னு பெரிய ஒற்றுமை வேணும், நம்ம ஒரு மிக ஒற்றுமை சக்தியாக வேணும். அதனால